மணிப்பூரில் ட்ரோன்களில் வெடிகுண்டுகளை வைத்து வீடுகளின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 பெண்கள் பலியான சம்பவத்தால் அங்கு மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. அங்குள்ள மைத்தி இன மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க முடிவு செய்யப்பட்டதற்கு மலைப்பகுதிகளில் வசிக்கும் குக்கி பழங்குடியின மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த மே மாதம் கலவரம் வெடித்தது. இதனால் அரங்கேறிய வன்முறை சம்பவங்களில் இருதரப்பிலும் 200 பேர் உயிரிழந்தனர். 60,000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்கும் நிலை ஏற்பட்டது. வன்முறை வெறியாட்டங்களிலிருந்து தப்பிக்க ஏராளமானோர் அண்டை மாநிலமான மிசோரமில் தஞ்சமடைந்துள்ளனர். மணிப்பூரில் கலவரம் வெடித்து ஓராண்டு கடந்தும் பகை தணியாமல் நீருபூத்த நெருப்பாக கனன்று கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் உள்ள கவுத்ருக் கடாங்பாந்த் என்ற 2 கிராமங்களில் பயங்கரவாதிகள் நேற்று துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பள்ளத்தாக்கில் உள்ள இக்கிராமங்கள் மீது மலைப்பகுதிகளில் குக்கி இன மக்கள் அதிகம் வசிக்கும் கங்போக்பி கிராமத்திலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் அதிநவீன ட்ரோன்கள் மூலம் வீடுகள் மீது குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். இந்த தாக்குதலில் 2 பெண்கள், ஒரு ராணுவ வீரர், ஒரு தொலைக்காட்சி செய்தியாளர் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களில் 2 பேர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். This evening we have received 8 injured patients. One of them expired in the mortuary now, and the remaining are out of dangers. And out of the remaining 7, 3 have gone Lama. Lama means the patient has moved to other hospitals, and the remaining patient, one is a army personnel, means Manipur police personnel, is a minor injury on the right hand. உயிரிழந்த பெண் தனது 8 வயது மகளுடன் தாய் வீட்டிற்கு வந்தபோது தாக்குதலில் சிக்கி தலையில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. தாக்குதல் சம்பவத்தால் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மைத்தி இன மக்கள் வசிக்கும் கிராம பகுதிகளில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கிராமங்களுக்கும் கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ள மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தீவிரவாதிகளுக்கு அதிநவீன ட்ரோன்களில் குண்டுகள் வைத்து தாக்குவதற்கான பயிற்சி எப்படி கிடைத்தது என விசாரித்து வரும் போலீசார் ட்ரோன் தாக்குதலில் நிபுணத்துவம் மிக்க வேறு அமைப்புகள் ஏதும் உதவி உள்ளனவா என ராணுவத்தினருடன் இணைந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.